எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்டைன்பாக் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஸ்டைன்பாக் / வைஸ் கிறிஸ்டன் சொல்கிறாங்க. வைஸ் கிறிஸ்டனா ஒயிட் சர்ச் அர்த்தம். அதுக்கு வைஸ்னா ஒயிட்டு, கிறிஸ்டன் மீன்ஸ் சர்ச். வைஸ் கிறிஸ்டன் இருக்கு பாருங்க. ரொம்ப அழகாக இருக்குல்ல. என்னோட சின்ன வயசு ஞாபகத்துக்கு போகுது. ஆக்சுவலாக நான் போகிறேன். இப்படி தான் எங்கள் ஊரில் இருக்கும். என்ன அமைதிங்க, மயான அமைதிங்க. ரொம்ப ரேராக தான் வீடுகளை பார்க்க முடியுது. அங்கே ஒன்று ஒன்றுமா இருக்கும். அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ஊரோட பேர் வந்து ஸ்டைன்பாக் / வைஸ் கிறிஸ்டன். ஸ்டாப் பேர். ஜஸ்ட் வாக்கிங் வந்திருக்கேன். பாருங்கள், அழகாக இருக்குது. ஏதோ பயிர் போட்டிருக்காங்க. என்ன பயிர்னு தெரில. தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள். இது என்ன சலாட் லீஃபாக என்னன்னு தெரியலையே. அந்த சைடு போகல. இந்த சைடு எதுவும் போடல. இந்த சைடு போட்டிருக்காங்க. வித்தியாசமாக இருக்குங்க. வழுக்கும். மழை பெஞ்சிருக்கு. என்ன கிராப்னு தெரில. முள்ளையாக இருக்குமோ தெரியுது பாருங்கள். ஃபுல்லாக வச்சுருக்காங்க. கண்ணு கட்டுறது வரைக்கும் ஒரே கிராப் தான் ஃபுல்லாக. இது வந்து பாருங்கள் எந்தளவுக்கு மகசூல் பண்ணுவான்னு சொல்லிட்டு. வரப்போலே இல்லை பாருங்கள். ஃபுல்லாக மொத்தமாக ஏர் ஓட்டி முழுசாக வந்து இங்கே பயிர் போட்டுறாங்க. அறுவடை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக இருக்குது. நிறைய குதிரைகளை பார்க்க முடியுது. குதிரைகளை வளர்க்குறாங்க ஓன் யூஸ்க்காக. அதனால் ஜஸ்ட்டு குதிரைகளை வாக்கிங் கூட்டின்னு போவாங்க. கட்டி வச்சா நல்லா இருக்காது. இல்லை இந்த தான் வந்து அவங்களை ஃப்ரீயாக விட்டாலுமே அது வந்து கொஞ்சம் நடக்க வைக்கணும்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாங்க. அதான் நீங்கள் பார்க்குறீங்க. பாருங்கள் இப்படி இருக்க ஊர். ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்து இந்த ஊர் இருக்குங்க. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்து நான் கிராமத்தில் வந்ததுனால எனக்கு கிராமப்புற பகுதி ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்குது. எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் கண்டிப்பாக ஒரு ஸ்கூல் இருக்கும், ஒரு சர்ச் இருக்கும், ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும். எந்த கிராமம் தான் சரி, சின்ன கிராமம் தான் சரி, அந்த கிராமத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த 3 விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். பாருங்கள் டைரக்ஷன் போட்டிருக்காங்க. க்ரோன்பர்க் இந்த சைடில் எனக்கு பின்னாடி 5.5 கிலோமீட்டர். ஓபர் ஹோக்ஸ்டாட் 2.6 கிலோமீட்டர். இந்த சைடில் இருக்குல்ல லெஃப்ட் சைடில் பாட் ஹோம்பர்க் 7.5 கிலோமீட்டர். ஓபர்ரிசல் 2.9 கிலோமீட்டர். ஷ்வால்பாக் 6.5 கிலோமீட்டர் சைக்கிளில். ஸ்டைன்பாக் வந்து 1.6 கிலோமீட்டர். அதாவது ஸ்டைன்பாக்லேருந்து வெளியே வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்டைன்பாக்லேருந்து வந்து நான் வந்து அதனுடைய அவுட்ஸ்கர்ட் வந்திருக்கேன். திரும்ப நான் ரிட்டன் போகணும். கொஞ்சம் வழுக்கும். கேர்ஃபுல்லாக போக வேண்டியிருக்கு. ரிட்டன் போகிறாரு. வந்து எடுத்து போகிறாங்க. இல்லை ஸ்னோ பண்ணலாம் பக்கத்தில் இருக்குது பாருங்கள். அந்த ஸ்னோலாம் இருக்குது. வழுக்கம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போக வேண்டியிருக்கு. ரிஸ்க் எடுக்க முடியாது. அடிப்படும் பயங்கரமாக. ஆத்தம் பண்ணி யூடியூப். ஓகே இதுதான் ரிஸ்க்கு. நீங்கள் கால் வச்சுன்னா கேர்ஃபுல்லாக போகணும். நிறைய பேருக்கு ரெகுமெண்ட்லாம் கிழிஞ்சிருங்க காலில். இல்லை போன் ஃப்ராக்சர் ஆகிடும். லைட்டாக எடுத்துக்க முடியாது. ஸோ பாருங்கள் இதெல்லாம் ஆப்பிள் ட்ரீ. நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆப்பிள் ட்ரீஸுங்க. இப்போ இந்த மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு 3 மாதத்தில் ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகிடும். வசந்த காலம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வசந்த காலத்தப்போ ஃபுல்லாக பூத்து கொடுக்குங்க. அழகாக இலையெல்லாம் வச்சு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. அழகாக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுறேன். பாருங்கள் வாக்கிங். இந்த வாக்கிங் கூட்டு பாருங்க. ஃபுல்லாக ரவுண்டு போயிட்டு வராங்க. ஆக்சுவலாக ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து திரும்ப கட்டி வச்சுருவாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலாடின மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன தான் வீட்டில் வந்து நாய் வச்சுருந்தாலும் சரி நம்ம கூட்டின்னு போவோம்ல வாக்கிங்க்கு. வீட்டிலே ஓடும் விளையாடும். பட் இருந்தாலும் வந்து தனியாக வாக்கிங் கூட்டின்னு போகிறது பெஸ்ட்டு. அதுக்கு அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கூட்டின்னு போகிறாங்க. இந்த ஊரில் நான் பார்த்துருக்கேன். ஹார்ஸ் மீட் இருக்குங்க. நான் பார்த்துருக்கேன். சாப்பிட்டதில்லை. ஹார்ஸ் மீட் இருக்குது. குதிரை கறி.
அதுக்கப்புறம் மான் கறியும் இருக்குது. இந்த ஊரில் வந்து மான் கறி சாப்பிட்றதுலாம் வந்து பார்த்திங்கன்னா இல்லீகல் கிடையாது. நம்ம ஊர் மாதிரி இல்லை. நம்ம நாட்டில் வந்து தெரிஞ்சு மான் கறி பேன் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். அதனுடைய பாதுகாப்பு கருதி. ஏன்னா மானுடைய எண்ணிக்கை குறைஞ்சுதான் இருக்குது, இல்லை வந்து அரிதான உயரமாக மாறுன்னு சொல்லிட்டு அதை பேன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஊரில் பார்த்திங்கன்னா தேவைக்கு அதிகமாகவே மான்கள் இருக்குது. மான்கள் வளர்க்குறாங்க, ப்ரைவேட்டாக வளர்க்குறாங்க, பெரிய பண்ணையில் வளர்க்குறாங்க, காட்டிலே இருக்கும். அதனால் அந்த பாப்புலேஷன் வந்து அழிஞ்சு போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. இவங்க வளர்த்து அதை வந்து அவங்க மீட்டுக்காக கொடுக்கும்போது அவங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க. அதனால் எல்லாமே சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். முயல் கறி எல்லாம் சாப்பிட்றாங்க, அதனால் பிரச்சனை கிடையாது. ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் அதிகம் சாப்பிட்றது பீஃபு, ஃபஸ்ட்டு சிக்கன், அப்புறம் பீஃப், அப்புறம் போர்க்கு பார்த்திங்கன்னா ஸ்வைன் சொல்லுவாங்க இந்த ஊரில். ஸ்வைன் ஃப்ளைஷ், பன்றிக்கறி. அதாவது சில பேர் இந்த போர்க்கு வந்து பெட்டாக வச்சுருப்பாங்க, அதை வந்து கறிக்காக யூஸ் பண்ணுறாங்க. நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், நிறைய டிஷ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த போர்க்கோட அந்த ரிப் இருக்குல்ல, அதோடைய ரிப், அது விழாலயம் பகுதியை ரொம்ப வந்து கிரில் பண்ணி சாப்பிடுவாங்க. அவங்களோட ஃபேவரெட்டு. பட் நான் அதிகமாக அது ஃபேன் கிடையாது. எப்போனா ரொம்ப ரேராக சாப்பிடுவேன் சர்வைவலுக்காக. பட் ஆனால் ஓகே, நல்லா தான் இருக்கும். மான் கறி வந்து இங்கே கொடுத்தாங்க ஆஃபீஸில், அதோட நல்லா இருந்தது. அதாவது ஒரு மாதிரி பீஃப் மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் சாஃப்டாக இருந்தது. ஒரு கொடுத்துருந்தாங்க, ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கோங்களேன். பாருங்கள், இன்னும் ஸ்னோலாம் வந்து அப்படி தான் இருக்குது, ஃபுல்லாக கரைஞ்சி போல். ஒரு லாங் வாக்கு பண்ணிட்டு பாருங்கள். இது ஃபுல்லாக வந்து குதிரை பண்ணை தான். குதிரைகளுக்கு வந்து அது ஃபென்சிங் போட்டு அப்படியே வந்து வச்சுருக்காங்க. குதிரைன்னு பார்த்தீங்கன்னா அதை தாண்டி போகாதுங்க, அதுக்குள்ளே தான் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது, இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்க, இங்கே உள்ளே ஏதோ ஃபென்சிங் போட்டிருக்காங்க, என்னன்னு தெரில. பாருங்க, இவ்வளோ பெருசு இருக்குது. அதாவது உள்ளே என்ன கல்டிவேட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரிலங்க, ஃபுல்லாக கவராக இருக்குது. ரெண்டு கார் ஒன்று வருது, தள்ளி நிற்போம். சாரி மணிக்கும் வேன் பண்ணுறோம், சூப்பராக இருக்குது. ஸோ ரிட்டர்ன் வந்து என்னுடைய ஊருக்கு போயிருந்திருக்கேன். ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. எனக்கு தெரிஞ்சு 5 கிலோமீட்டர் நடந்திருப்பேன் நினைக்கிறேன். அறியாமே 5 கிலோமீட்டர் நடந்திருப்பேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபிட்னஸ் முக்கியங்க, நான் வெயிட்டு கம்மி பண்ணணும். நீங்கள் தரவங்க ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். 697 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க எனக்கு மொத்தம். எப்படியாச்சும் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் வந்து நான் கண்டென்ட் எடுத்து போடுறேன், இன்ட்ரெஸ்டிங்காக போடுறதுக்கு இப்போ ட்ரை பண்ணுறேன். பெருசாக எனக்கு எடிட்டிங் வராது, பட் இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்துன்னு வரீங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. பாருங்கள் அந்த குதிரைகளுக்கு, அந்த குதிரை பாருங்கள். அந்த குதிரைக்கு வந்து காலோடு இது வந்து க்ளவுஸ் போட்டிருக்காங்க. அந்த குதிரை க்ளவுஸ் போடல. ஆனால் 2 குதிரையும் வந்து பார்த்திங்கன்னா கண்ணை கட்டி வச்சுருக்காங்க, ஏன்னு தெரியல. அங்கே இருக்கிற குதிரை கண்ணு கட்டல, வித்தியாசமாக இருக்குங்க. சேரில் நின்று இருக்குங்க, அதுக்காக கூட்டு போய் ஜஸ்ட் வாக்கி கூட்டு போகலான்னு நினைக்கிறேன். ஓப்பன் ஸ்பேஸ்லேயே வந்து அனிமல்ஸ் வச்சுருக்காங்க, எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. கட்டி வைக்கிறதில்ல, கயிறு போட்டு கட்டுறது கிடையாது. வெளியே குடும்பம் மட்டும் பார்த்திங்கன்னா கயிறு கட்டி கூட்டு போவான்னு நினைக்கிறேன். உட்காந்து போகிறாங்க, ஜஸ்ட்டு நடக்க வச்சு கூட்டு போகிறாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து எழுந்திருங்க. டேக் கேர், பாய் பாய்.